மேன்பர்களே, 63 நாயன்மார்களை பற்றி எல்லாம் விரிவாக நாம் பல ஞாயிற்றுக்கிழமைகள் பார்த்தோம். அதற்கு பிறகு 2-3 வருடங்கள் ஓடிவிட்டன. குரு பூஜை கவிதைகள் எழுதி அவைகளை நாட்டியங்களாக இங்கும் நீங்களும் பார்த்தீர்கள். அவைகளை இணையதளத்திலே முகநூலிலே அவைகளை வெளியிட்டு கொண்டு புத்தகங்கள் போட்டுக்கொண்டும் இருக்கிறது. இதனால் அது கதை சுருக்கத்தை போல 1 நிமிடம் 2 நிமிடம் என்று தான் வரும். அதனுடைய கதையை குருசரிதை என்று கவிதையாக எழுதியிருப்போம். எளிமையான கவிதையாகத்தான் இருக்கும். அறுவையருண்ணும் அந்தணரல்ல அப்படி இருக்கும். அது பிரித்து அறுவையர் எண்ணும், அது எழுதும்போது அறுவையர் எண்ணும் அப்படின்னு தான் இருக்கும். அது ரெண்டும்னு தான் இருக்கும். அந்த அறுவையர் எண்ணும் அப்படிலாம் பிரித்து எழுதியே புரியல அப்படின்வாங்க சொல்கிறாங்க. இந்த காலத்து இளைஞர்கள் அவங்களுக்கு தமிழ் அறிவு ரொம்ப கம்மியாக போச்சு, தமிழை புரிந்து கொள்வது. அப்புறம் சில பேர் அங்கே முகநிலை 63 நாயன்மார்கள் கதையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். 63 கதை தான் அது ஓடின்னு இருக்குது. அது நாங்கள் முழுசதி எல்லா கதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு தெரியலன்னு தெரிகிறது. சரி, முடிந்தால் சொற்பொழிவில் இதெல்லாம் எழுதலான்னு பார்த்தேன். இப்போல்லாம் கை வலி அதிகம். நானே எழுதி நானே டைப் பண்ணி எழுதுறதுல திரும்பவும் சிரமமாக இருக்கும். அதனால் திரும்பவும் அந்த கதையை சுருக்கமாக ஒரு வாரம் ஒரு அடியார் கதையை சொல்லி அப்படியே அதை சொற்பொழிவாக ஏற்றி கேட்டுக்கிற மாதிரி பண்ணிடலாம். அது கொஞ்சம் எளிய தமிழ் பேசி புரியலன்ற அளவுக்கு இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் பாடுபட்டால் கொஞ்சம் நாளில் அது தமிழில் பேசுகிறாங்க, எனக்கு இன்னும் புரியலன்னு சொல்கிற அளவுக்கு ஜனங்க வந்துடுவாங்க. அப்படியே கொண்டு போகிறாங்க. அதில் சரி, ரைட், டைம் ஆகிடுச்சு, முடிச்சுக்க. அதனால் பெரிய புராணம் என்று சொன்னால் 63 நாயன்மார்களை பற்றி பார்த்தோம்னால் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்காமல் மற்றவர்களை பார்க்க முடியாது. ஏன்னால் அவர் தான் அந்த திருத்தொண்ட தொகையிலே தொகுத்து தருகிறார். அந்த திருத்தொண்ட தொகையை பெரிய புராணமாக எழுதியதனால் சேக்கிழாரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் பெரிய புராணத்துள்ள நுழைய முடியாது. அதனால் அவர் தான் அதை தொகுத்து தருகிறார். அதனால் இன்றைய தினம் சேக்கிழாரை பற்றி மீண்டும் ஒரு அலசல் சிறியதாக பாரு. ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் தொடர்ந்து வகுப்பில் கலந்து கொள்கிறவர்களுக்கு தெரிந்திருக்கும் சேக்கிழாரை பற்றி எல்லாமே அப்பொழுது எடுத்து விட்டோம். அதனால் அவர்கள் இப்போ விட்ட கூட அவங்க எழுந்து கடன்னு சேக்கிழார் இப்படியாக பேசிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சேக்கிழாரை பற்றி தெரிந்து விட்டது. அதனால் புதிதாக வந்திருக்கிறவர்கள். சேக்கிழார் என்பவர் குன்றத்தூரிலே, சென்னையில் இருக்கிறது. இன்னமும் குன்றத்தூரில் இருக்குது. குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம்லாம் பாட்டு போடுறாங்க இல்லையா? அந்த குன்றத்தூர் அந்த ஊரிலே பிறந்தவர். நான் பிராமின். அவர் சோழ மன்னனிடம் அமைச்சராக இருக்கிறார். மிக சிறந்த அறிவாளி, பண்பாளர், பக்தியாளர் என்பதனால் அவர் சோழ மன்னனுடைய அரசவையிலே அவர் அமைச்சராக அவருக்கு இப்போ இருக்குங்க. மன்னன் அமைச்சரவை என்றாலே எல்லாம் தெரிந்த விஷயம்தான் இல்லையா? எல்லா விதமான மந்திரி எந்திரி நாட்டில் ஏதாவது உண்டா அப்படின்னு அது போல் நடக்கும். ராஜ தர்பார் எல்லாம் அது ராஜாவுக்கு மனசு கோணாத பேசணும். அதுதான் முக்கியமான விஷயம். நாட்டில் அது இடியே இழிஞ்சா கூட சும்மா சின்னதாக ஒரு இடி விழுந்தது ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். நாட்டில் எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு 1/2 கிலோ அரிசி கொடுத்தாங்கன்றதும் ஆளுக்கு அரை கிலோ அரிசி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் ஒரு விதமான அரசியல். எப்படி பார்த்தாலும் ராஜா மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு இந்த ராஜ தர்பார்லாம் முடிந்த பிறகு கலை இலக்கியங்களை வளர்த்தவர்களாக மன்னர்கள் தான் இல்லையா? தஞ்சை பெருங்கோயில் கட்டினா நிறைய தமிழர்களுடைய பெருமை சொல்லி மாளாது. அதனால தான் நான் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா சொன்னால் மாளாது, அது ஏன் சொல்லுவானே சொல்லிட்டு சொல்லி மாளாத அளவுக்கு பெருமையாக இருக்கிறது. ஏன்னா எல்லாம் பெருமையும் இருந்தால் கூட கொஞ்சம் ஏழை பாழங்க ஜனங்க பக்கம் ரொம்ப கவனம் திருப்பாத இருந்துட்டாங்க. அதுதான் ஒரு குற்றம், வேறு ஒன்றும் கிடையாது. கலை வளர்த்துருக்கலாம், ஆன்மீகம் வளர்த்துருக்கலாம், அதை வளர்த்துருக்கலாம். இருந்தாலும் ஏழை மக்களுடைய பொருளாதாரத்தையும் வளர்த்துருக்கணும். அவருடைய கல்வி அறிவை வளர்த்திருக்க வேண்டும். அதிலெல்லாம்
கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டதுனால இன்றைக்கு பொருளாதாரத்தை தான் வளர்க்க வேண்டும். அப்போ இதெல்லாம் மங்கி தான் போய்ட வர வழி கிடையாது. அப்போ அப்போது மன்னன் அரச இந்த 17ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது மன்னனுக்கிடம் அந்த இலக்கியங்களை எல்லாம் படித்து புலவர்கள் ஒவ்வொரு நாளும் புது புது புலவர்கள் அதை படித்து காட்டி பார்வேந்தே என்னை பார்வேந்தே என்றெல்லாம் நாகேஷ் சொல்கிறார் இல்லையா, அதை போலெல்லாம் பாடி காட்டி படித்து காட்டி பொருளை சொல்லி சந்தோஷப்படுத்தி பரிசுகளை எல்லாம் பெறுவது வழக்கம். அதே போல் ஒரு நாள் வந்தார்கள். சமண இலக்கியங்கள், அது சமண இலக்கியங்கள் என்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த உலகியல் இலக்கியங்கள் கிட்டத்தட்ட இப்போதைய சினிமான்னு வச்சிங்களேன், ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கு மட்டுமே கவிதை எழுதுறது. 1000 தாமரை முட்டுக்களே ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே என்ன உடனே அதில் பெரிய அறிவும் வளராது, ஒரு பெருசாக ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் ஒரு சந்தோஷம் குஷி. 1000 தாமரை முட்டுக்களே அங்கே ஒரு தலையில் குட்டிக்கிறாரு நிறுத்தி, ஆனந்த கும்மிகள் கொட்டுக்களே இல்லையா, அப்படி இருக்கும். அதை படிக்கும்போது ஒரு குஷி. தமிழ் என்ன அற்புதமாக இருக்கிறது, ஒரு இலக்கியம் இல்லையா. அது இன்னொரு பாட்டு கூட உங்களுக்கு தெரிஞ்சது, ரொம்ப பிரபலமான பண்ண அடிக்கடி சொல்லுவேன். ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி, இட்டுன்னு வரும். ஒட்டகம் கட்டிக்கோ வட்ட பொட்டு அப்படின்னு வரும்போது அதை படிக்கும்போது டக்கு டிக்குன்னு ஒரே குஷி. ஆனால் அதில் ஒரு அறிவும் வளராது, ஒரு மண்ணும் வளராது. ஆனால் தமிழ் தான், அது கவிதை தான், அதை மறுக்கவே முடியாது யாராலும். ஆனால் அது இலக்கியமாக, அது ரசனை இல்லையா. அதுக்கேற்ற டான்ஸ் ஆடுறவங்களும் அவங்களும் இருக்கிறாங்க. அந்த இடுப்புக்கு கீழே தனியாக ஆடணும், இடுப்புக்கு மேலே தனியாக ஆடணும். ஆடினா அது பெரிய டான்ஸ். இது கால் எந்த பக்கமும் போகும், கை எங்கே இறங்கியே போவோம். அப்படியே டக்கடின்னு அடிச்சோடனே அப்படியே இது இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த காலத்து அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாமலேயே ராஜாவை சந்தோஷப்படுத்தணும் இதை போல எல்லாம். அதுக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் லவ் எஸ்எம்எஸ் வந்தீங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 30 ரூபா கட்டிகிட்டே போதும் லவ் எஸ்எம்எஸ். கண்ணே நிலவை பார்த்தேன் உன்னை பார்த்தேன் உன்னிடம் நிலவு தோற்றுறது அப்படின்னால இருக்கும். அதை கடன்னு வாங்கி இதை யாராவது ஒரு கண்ணைக்கு அனுப்பிடுவான், நம்பர் வாங்கிட்டு அந்த அம்மாவை பார்த்தோன்னே அவனே எழுதின மாதிரி நினச்சிக்கும். இது 30 ரூபா கட்டி வாங்குறான், இரவல் அதுவே, அதெல்லாம் தெரியாது, அவனே நம்மளை சந்தோஷப்படுத்துகிறான்ற மாதிரி அந்த வயது பருவம் அப்படி நினைக்க சொல்லும். கற்பனை இல்லையா. அது பாடுன்னு நீ எங்கே நான் இங்கேலாம் பாடணுன்னு அது பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே இப்படி தான் இருக்கும். ஆனால் நடைமுறையில் இங்கே வந்தால் யாராவது அந்த வயக்காட்டில் பாடுவாங்கன்னு பார்த்தா யாரும் அந்த பாடுறதே கிடையாது இல்லையா. சோறாக்கி வச்சிரு கொட்டிக்கோ துணுட்டு போ, நான் இப்படியே தான் இருக்கோம். ஒரு யாரும் ஒன்று அன்பே கண்ணேனே கூட வீட்டில் பேசிக்கிறது கிடையாது. கண்ணாளா அவன் உடனே டாக்டர் ஃபோன் பண்ணுவான், என் பொண்டாட்டி என்னமோ ஆயிடுச்சு, நல்லா தான் இருந்தா. இல்லை அன்பே, இனிமேல் நம்முடைய இல்லறத்தை நல்லறமாக இலக்கியமாக நாம் நடத்தி கொள்ள செல்லலாம். என்ன இந்த கசமாலம்பூச்சி சீரியல்லாம் பார்க்காதான் அப்பயே சொன்னேன் நான், கெட்டுப்பட நீ ரொம்ப வேணும். அதில் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது. ஆனால் கற்பனைகளுக்கு அதெல்லாம் சாத்தியம். அதனால் கற்பனையில் அப்படியே போகிற மாதிரியும் வர மாதிரியும் மதக்கிற மாதிரியும் அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் இந்த கற்பனைகள்லாம் ஏற்றி விட்ருவான். ஏற்றி விட்டோன்னா இந்த பொண்ணும் நம்ம அப்படி தான் ஆனந்தமாக பறக்க போகிறோன்னு நினச்சி கிடக்கும், அவனும் அப்படி தான் ஆனந்தமாக பறக்க போகிறான்னு நினச்சி கிடப்பான். அது ஏமாந்துருக்கும் போது ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டு விட்டால் பிரச்சனை தீர்ந்தது. அப்படி இல்லைன்னா இங்கே புலம்பிங் கிடக்கும் பாரு, என் பையனை மணிமாரை கல்யாணம் பண்ணிக்கோ, மணிமாரை கல்யாணம் மணிமாரை அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. அதில் இப்படி திரும்பியாக அது கிளாஸ் அட்டன் பண்ணி விழிப்பு வந்துடுச்சு அதுக்கு. இப்போ நானே போயா கல்யாணம் பண்ணிக்க என்ன கூட சும்மா இருசாமி, நீ வேறு உனக்கு தெரியாதுண்ணா, இதனால் இப்படி ஆகி போச்சு கடைசியில் அப்படின்னு. அது மாதிரி அந்த காலத்து இலக்கியங்கள் அற்புதமாக அதை எடுத்து ராஜா முன்னால் அதை பாடி விளக்கணுன்னா ஒரு இந்த மாதிரிலாம் இருக்கிறதா, இவ்வளோ பெரிய இல்லையா. இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க பாடுறாரு இல்லையா அம்பிகாபதி, அமராவதியை பற்றி எப்படி வருது. அதுமாக சர்வ் பண்ணுறாங்க ராஜா வீட்டு அதுமாதிரி ஒரு வட்டை தட்டில் எடுத்துன்னு அப்படி நடந்து வந்தோடனே அதை பார்த்தோன்னே கம்பரோடைய மகன் அவரே புலவர்,
பொண்ணை பார்த்தோன்னே கவிதை தானாக வருது. இட்ட அடி நோகவா அந்த மாதிரி எடுத்து ஒரு அடி வைக்கிறாங்களா, அந்த அடி நோவு தான் அவ்வளோ மென்மையாக. இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்புளிக்க, அந்த எடுத்த அடி கொப்புளிக்கு தான் அவ்வளோ மென்மையாக வரா. எப்படி பற்றியா ஒரு பெண்ணை எப்படிலாம் இவனுங்க சொல்லு விட்டு கொஞ்சிருக்கிறானுங்க. 50 வயசில் இது வந்தால் நான் ஒத்துக்கலாம், இது காதல் தான் இல்லையா? 50 வயசில் அதே மாதிரி 50 இவருக்கு 50ன்னா அந்த மக ஒரு 45ன்னா அப்போ சொல்லணும். அவன் வாழும்போது இட்டடி நோக எடுத்தடி கொப்பல் நீங்கள் வந்து அழகு இருக்கிறதே மயிலே குண்டான்ல ஒரு இடி பொண்ணு +2 படிக்குது பொண்ணு திமுறா உனக்கு. அப்போ இதை பார்த்தா ஒத்துக்கலாம். இது என்ன அந்த மயக்கம், அந்த அந்த நேரத்தில் அப்படியே அந்த பெண் வந்து சொர்க்கமாக இவனுக்கு தெரியும். ஆண்மகன் வந்து அப்படியே இந்திரனா அவளுக்கு தெரியவா. அவ்வளோ கற்பனை தான். கல்யாணம் பண்ணி விட்டா கப்பு நாரம். அப்புறம் இவ்வளோ தானே, இதுக்காக போய் என்னடா சரிண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு அழகப்பட்டி கிடந்துழல் அகப்பட்டீரியன்னு பாட்டின தற்கனில் வச்சுட்டு பாட்டு போயிட்டார் இல்லையா? கவர் போல இந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டு ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் கிடந்துழல் அகப்பட்டீர். கவர் பொழந்து காட்டில் மரம் வெட்டிக்கின்னு இருந்தானா, அந்த ஆப்பு வச்சு வெட்டுவான் இல்லையா? அது அப்போ தான் விரிச்சிக்கினே வரும். வச்சுட்டு ஆப்பு டைட்டாக வச்சுட்டு அடுத்தது வெட்டுவான். கொஞ்சம் கொஞ்சம் நான் அந்த ஆப்பை நவுத்திடுவேன். சாயங்காலம்னா அந்த ஆப்பை கரெக்டாக அங்கேயே நிறுத்திட்டு நாளைக்கு வந்து வெட்டிட்டு அவன் போயிட்டான். குரங்கு நேராக வந்து அந்த ஆப்பை பிடுங்குமா. அது எப்படி பிடுங்கும்? கரெக்டாக அந்த ஒரு கால் அது உள்ளே விட்டுக்கும் 2 கவருக்கு நடுவில். கவர் பிறந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டு ஆப்பு அசைச்சிடுமா. அசைச்சிட்டா என்ன ஆகும்? பக்குன்னு குரங்கால் மாட்டிக்கும். என்ன ஆச்சு? மறுநாளாம் வந்து எடுத்து ஒரு வரைக்கும் கால் கத்தி கிடக்க வேண்டியது. ஏன் மாட்டிக்குது? கால் தானே மாட்டிங்குது. வால் மாட்டிங்கன்னா வால்னு கத்தலாம். கால் மாட்டிக்கும், அந்த கால் தான் கத்தும். கால் ஜனங்களை பார்த்து பட்டினதா சொல்ல, இந்த மாதிரி மாட்டிக்கினீங்களே ஜனங்களே இல்லையா? கால் நுழைச்சி ஆப்பு அசைச்சிட்டிங்க இல்லையா? அந்த அந்த வலி தெரியாமல் இருக்காக கொட்டி மூலம் அதுக்கு தான் அடிக்கிறான். டொமட்டோ ஃபேன்னு வலி தெரியாது. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு காது குத்தும்போது ஆன்னு வாழ்பத்து வச்சு அமைக்கிடும். அந்த மாதிரி அது பெரிய குழந்தைங்களை வாழ்பத்து வாங்க முடியாது. கடிமல் தடனோடனே முடியுமா புரியாது அவனுங்க. அங்கேருந்து இந்த கல்யாணம் அவனுக்கு தூரந்து விசிறி அடிப்பாங்க. பட சை அப்படின்ட்டுவான். அவனுக்கு எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியாது, வாழ்த்துறாங்கன்னு நினச்சின்னு அப்படியே அந்த தாலியை கட்டி அதுதான் ஆப்பு அசைக்கிறது. அதுதான் நல்ல நேரமாக பார்த்து முகூர்த்த நேரத்தில் அசிச்சிடுவான். மந்திரம் ஓதி அதுக்கப்புறம் அவன் என்ன கத்தனாலே கேட்பாங்க. கேட்க வேண்டாம். ஏன் மறுநாளே அவர் அவ்வளோதான். ஏன் கடன் தான் கேட்பான். அவன் என்ன கேட்பான்? கடன் கேட்க வரான்னு தான் நினைப்பான். அது கல்யாணம் தண்ணி இருக்கிற இது. அதுக்கப்புறம் அவனை பார்த்தா யாரும் இருக்க மாட்டான். அது வரைக்கும் எல்லாம் சேர்ந்து தான் சொல்லுவோம், மணிமாரா கட்டிக்கோ தான் சொல்லுவோம். யார் இந்த மாதிரி நானே பிதிர் கலப்புனா அதையும் கல்யாணம் பண்ணி இல்லையா? பையன் புதுசாக இல்லை. நான் 8000 ரூபாய் சம்பளம் வச்சு எப்படி கல்யாணம் குடும்பம் எடுத்ததுன்னு கேட்குது. அது வாஸ்தவம் தான். இருந்தாலும் 8000க்கு மேலே போனால் கடன் நான் கொடுக்குறேன்னு யாருன்னா சொல்லணுமே. அதில் யாரும் டைட்டாகிறான். எப்படி கடன் கொடுக்குறது? அது எப்படியே போட்டோம் ஆகக்கூடிய. அதுக்கப்புறம் இலக்கியம் ராஜாங்களுக்கெல்லாம் அந்த கவலை கிடையாது. அவங்களே தான் ராஜா இல்லையா? உட்காந்தாலும் ராஜா, நின்னாலும் ராஜா, அவங்க தான் ராஜா. ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. நானே முன்ன சொன்ன மாதிரி தான். யாகம் வேள்வி நடத்தினா இந்திர பதவி கதைக்குன்னு நினச்சின்னு யாகம் வேள்வி நடத்திட்டு எல்லாம் இந்திரனா சந்திரனா போட்டான். ஒரு ராஜாவை காட்டி இப்போ ஏன் யாக பலன் ராஜசூய யாகம் அசுமதி யாகம் பண்ணி ஒரு ராஜாவும் கூட காணும். இன்னைக்கு இவ்வளோ லோக்கல் ராஜா தான் பண்ணுறான். யார்? பெரிய பெரிய மால் கட்டுறாங்க இல்லையா? பெரிய மால் கட்டுறவங்க தான் இப்போ ராஜா. ஆனால் அவங்க எல்லாம் பண்ணுறான். ராஜசூய எப்படி நம்மளும் இந்திரன் ஆயிடணும். இது ராஜாங்க போயிட்டான். 590 ராஜா இருந்தான் இந்தியாவில். ஒரு ராஜா கூட காணும். நம்ம மட்டும் அங்கே இருப்போம், நம்மளும் இந்திரனே ஆகுதுன்ட்டு எல்லாம் நல்ல மந்திரம் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு மந்திரம், எனக்கு ஒரு மந்திரம், அதுக்கு ஒரு மந்திரம், இதுக்கு ஒரு மந்திரம், ஸ்வாஹான்னு காலி மேலே சேங்ஷன் பண்ணுறாங்க. புலான போன செட்டியார் இப்படி ஒரு ராஜயாகம் பண்ணிக்கிறார். இவர் இந்திர பதவி நிச்சயம். அவர் மட்டுமா அவன் குடும்பத்தோட காலி.
அதுக்கப்புறம் அப்புறம் இப்போ ராஜா குடும்பத்தை காட்டேன் எங்கேயாவது. அப்போ குடும்பமாக போயிடான் மேலே இந்திர பதவியாக. மீதி விட்டு போன ராஜா கூலி வேலை செய்கிறான் வளவனூரில். அந்த ராஜா வாரிசு பரங்கிப்பேட்டில் வந்து ஆடு மேய்க்கிறான். அது தனி விட்டு போனது கணக்கில் விட்டு போச்சு. அந்த பேர் சொல்லும் வாரிசு பேர் சொல்லும் போது அது இவனுக்கு 1-2 பேர் விட்டுப்படும். ராஜா அங்கே ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் பண்ணிக்கினா ஊரில் அந்த பொண்ணு அழகாக இருந்தாலும் அந்தரப்புறத்துக்கு வந்துடணும், டப்புன்னு தூக்கின்னு வந்துடணும். அப்போ அவனுக்கு வாரிசுக்கு நம்பர் கணக்கு தெரியாது. ஏதாவது 1-2 பேர் மறந்துடுவான். அதை சொல்லும்போது அவங்க பேர் சொல்லி போடணும். இந்த இந்த இவளுக்கு பிறந்த இந்த புள்ள நான் இந்திரன் ஆகும்போது அவன் எனக்கு சந்திரனாக இருந்து ஒளி வீசணும் அப்படி இப்படின்னு இருக்கும். அதை போட்டுன்னு நான் ஏன்னா ஒன்று விட்டு போயிடும். அப்போ அந்த விட்டு போன வாரிசு தான் இப்போ இருக்குது. அது பாவம் கூலி எலி ஓட்டிக்கின்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்படி இருக்கு. அது போட்டோம் எல்லாம் பாவம். ராஜாங்க இல்லைன்னு தொட்டு தைரியத்தில் கெட்டில் அடிக்கிறோம். இது அரசியல்வாதிக்கு மந்திரி அடிச்சிட முடியுமா நம்ம இந்த மாதிரி? அவ்வளோதான். அதனால் அதெல்லாம் நேரம் பார்த்து காலம் பார்த்து எல்லாம் காலியானவொன்னு தான் அடிக்கணும். அவர் சோழன் வரையில மாதிரி வந்து இதே மாதிரியே இலக்கிய பாட்டாகவே எல்லாம் பாடுறாங்க. அந்த மன்னன் வந்து அவ்வளோ அற்புதமாக பாராட்டுறான். இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ சந்தோஷமாக 8 அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க இப்படி ஒரு கவிதையா இலக்கியமாக. அது இல்லாமல் இது ஒரு வட்ட வட்ட பொட்டுக்காரிக்கணும். வட்ட பொட்டு அந்த பொட்டு இன்னமா ரசித்து அது வட்டமாகுது அது பொட்டுக்காரி. அது பொட்டு வைத்திருந்தவள் அவள் அப்படியே உருகுறான். இது சேக்கிடார் உட்காந்து எரிச்சலாது சேக்கிடாருக்கு. நடையவன் ஒரு ராஜா இவரும் இது ஒரு ஒன்றுமே இல்லை. இதை வந்து ஒரு பெருசாக பேசுகிறான், பெருசாக எல்லாம் பண்ணும். அப்போ அவனுக்கு அந்த பரிசு கொடு இந்த பரிசு கொடு எல்லாம். சேக்கிடார் மட்டும் கம்முன்னு இருந்தார். அப்புறம் என்ன மந்திரியார்? அப்போ அவர் பேர் அருள்மொழித்தேவர்னு நினைக்கிறேன். அதை சரியாக வெரிஃபை பண்ணிங்க. என்ன மந்திரியார் நீங்கள் எதுவுமே சொல்லலையே இப்படி? ஏன்னா தமிழ் புலவர் அவருக்கு தெரியும், இருக்குது தமிழ் புலமையில் இவ்வளோ நல்லா இருக்கிறீங்க. இந்த மாதிரியெல்லாம் எழுத முடியுமா? இது எவ்வளோ ஒரு இன்பத்தை தருது நமக்கு, படிக்க படிக்க சந்தோஷத்தை தருது. மனித மனதை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களை நாம் தானே ஊக்கப்படுத்த வேண்டும். அதனால் இதுக்கெல்லாம் நிறைய மானியங்கள் கொடுத்து, அப்போ அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் இப்போ பிரதி எடுத்து ஊருக்கு அற்பிசம்பாலத்துக்கெல்லாம் அனுப்பிடுங்க, எல்லாரும் படித்து சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போல்லாம் பண்றையில் ஏற்றி அனுப்புகிறாங்க, சிடியில் போய் அனுப்புகிறாங்க, அந்த மாதிரிலாம். அப்போல்லாம் ஓலைச்சுவடி தான். சரி அப்புறம் இவரை போய் சீடின்னு ஒன்று இவரால் சும்மா இருக்க முடியல. இவரை பெரிய சிவபக்தர். அதில் இதில் நிறைய படிச்சிருப்பார் அவர். 4 அடியாரெலாம் ஆனால் நல்ல இதுவும் நல்ல 4 அடியாரெலாம் நல்லா சொல்லுது. பனிப்போடு சோலை பயன்மரம் யாவும் கனி உதிர்ந்து விழுந்தற்று இளமை இப்படி சொல்கிறாங்களே. வளவனூரில் ஒரு எடிட்டர் கிஷோர்னு பாவம் 36 வயசு தான் ஆகுது அந்த தம்பி. அவங்க தந்தையார் கூட எங்கள் ஐயப்ப பஜனைக்கெலாம் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. திடீர்னு கிளம்பிட்டார் பற்றியா இல்லையா? சின்ன வயசு தான், கல்யாணம் ஆகலை. அவார்டெலாம் வின் பண்ணி வளர்ந்துருக்காரு. அந்த அளவுக்கு அவார்டெலாம் ஆடுகளம் படம், அந்த இது 180 படம், அந்த 180 படம் கூட நான் கூட பார்த்து நெட்டில் இருந்தேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த படம். அந்த ஒரு இது நல்லா கொண்டு போகிறேன். நிறைய அவார்டெலாம் வாங்கினார்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்து ஆயுசு அந்த 36 வயசில் முடிஞ்சு போச்சு. அதை தான் சொல்கிறாங்க. பனிப்பொடு சோலை பயன்மரம் யாவும் கனி உதிர்ந்து வீழ்ந்தற்று இளமை. நல்ல பனி படர்ந்த ஒரு சோலையிலே பயன் தருகின்ற மரங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த மரத்திலே கனிகளும் இருக்கின்றன, காய்களும் இருக்கின்றன, பிஞ்சும் இருக்கின்றன. ஆனால் சில சமயம் கனிகள் தான் மரத்திலிருந்து விழுன்னு சொல்ல முடியாது, பிஞ்சு கூட விழுந்து விடும். கனி உதிர்ந்து வீழ்ந்தற்று இளமை. கனி என்பது மரத்தில் இருக்க இளமையான அந்த பிஞ்சுகள் கூட உதிர்ந்து விடுகிறது இல்லையா? மாம்பிஞ்சு வந்து மாவோடு விற்கிறான் இல்லையா? பழம் மரம் வரைக்கும் அது மேலே இருக்குது. அது பிஞ்சில் விழுந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி மாவோடு விற்கிறான், அது ஊறுகாய் போடுறான், எல்லாம் பண்ணுறான். அப்போ அதுதான் இளமைன்னு சொல்கிறான். இளமை நில்லாது. சில சமயம் பழுத்த பழங்கள் கூட மரத்தில் இருக்கும், ஆனால் பிஞ்சுகள் கூட உதிர்ந்து விடும். அப்படிப்பட்டது இளமைன்னு நல்லா தெளிவாக சொல்கிறான். அதை என்ன படிச்சிருப்பார் அவர். அதுக்கப்புறம் பெண்களை பற்றி சொல்கிறார். நனி பெரிதின் வேல்கண்ணல் இவள் என்று வெக்கன்மின் மற்ற இவளும் கோல்கண்ணல் ஆகும் குனிந்து. அவனும் புலவன் தான். அவன் சொல்கிறான், இந்த இளைஞர்கள் சும்மா இல்லாமல் கண்ணே உன் வேல் போன்ற விழி காலங்காத்தால் பார்த்தா ஊழ இருக்கும் அதை இல்லையா? ஊழை சுரக்கும் பீலை சிறக்கும் விழின்னு சொன்னால் எவ்வளோ திரும்பி பார்ப்பானே.
அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அது வந்து வேல் போன்ற கூறிய உன் அம்பு என் மீது அப்படியே என்னை குத்தியது மன்மத பான கணவனான்வான். இது நாங்கள் நம்மளுக்கு ஒன்றும் சரியாக வரல. அதுலேயே எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவனுக்கு தான் அதெல்லாம். அதெல்லாம் சொல்கிறேன் வந்து நனி பெரிதின் வேல் கண்ணல் இவள் என்று வெக்காதேன்னு சொல்கிறான். அப்படியே ஒருத்தி கண்ணை பார்த்த உடனே அப்படியே மழங்கி ஆஹா இவ்வளோ பெரிய வேல் போன்ற விழிகளை இருக்கிறாளேன்னு வெக்காதரா மற்ற இவளும் கோல்கண்ணலாகும் குனிந்து. இதே வேல்கண்ணல் இவ்வளோ ஒரு காலத்தில் வயசான உடனே கண்ணெல்லாம் சுருங்கி போய் கோலை ஊனிங்கன்னு குனிந்துக்கின்னு கோல்கண்ணல் ஆகிடுவாடா. நாலடியார் அது சொல்லுது. இளமை இருக்குதுன்ற தொட்ட வாழ்க்கை அனுபவிக்கிறேன்னுட்ட இந்த வேல்கண்ணல் இவள்னு வெக்காதே இவளும் கோல்கண்ணல் ஆகிடுவா. அதனால் இளமையில் எதை கற்க வேண்டுமோ அதை கற்றுக்கொள். இதை கற்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் தேவையே கிடையாது. நாயிலேருந்து நரியிலேருந்து போயின்தாங்குது பின்னால். அதே மாதிரி போனாலும் ஆனால் நான் சொல்கிறத கேட்டு உருப்பிட்டாலும் உருப்படுன்றது நாலடியார் சொல்லுது. ஒரு செய்கிடார் அதெல்லாம் தெரிந்தவர். அதனால் அவர் வருத்தமாக இருக்கார். ரொம்ப பெருசாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்போ ராஜா கேட்குறாங்க இப்படி இருக்கிறீங்க, இதை பற்றி உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, நீங்களும் ஒரு புலவர் தானே, தமிழ் தானே, தமிழ் இல்லையா, இலக்கியம் இல்லையா, பொருள் இல்லையாலாம் சொல்கிறேன். அப்படிதான் அவர் சொன்னார், இல்லை பண்ணா இதில் ஒரே சரி எல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதுக்கு இவ்வளோ பெருசாக ஆழ்த்திக்க வேண்டியது இல்லைன்னார். இது இவ்வளோ பெருசாக ஆலோசனை அரசன்ற முறையில் இலக்கியத்துக்கு ஆதரவு கொடுக்கணுமே, இதை விட நான் சிறப்பாக எழுத கூட முடியுமா, இதை விட சந்தோஷம் தருகின்ற விஷயம் இருக்குதான்னு கேட்குறேன். அப்போ தான் அவர் சொல்கிறார், இல்லை இது எல்லாமே வந்து கற்பனை, அவங்க எழுதிறது எல்லாமே இல்லையா. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லையோ ஏதோ ஒன்று இல்லை, மனம் இல்லை சொல்லிட்டு ஆயிட்டான். இது வந்து கற்பனை தான். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்க்குறான், அப்போ அந்த பெண்ணோட முகம் நிலவை விட ஒளியாக இருக்குதான். அதனால் டக்குன்னு நிலவை பார்த்தா நிலவில் ஒளி இல்லாமல் போயிடுச்சான். ஒரு நல்ல காபி குடிக்கிறதுக்கு முன்னால் சர்க்கரை தின்ட்டு அப்புறம் டக்குன்னு காபி குடித்தா காபியில் சர்க்கரை தெரியாது, கசக்கம். அது மாதிரி நிலவை விட அழகான பொண்ணு முஞ்ச பாத்திரத்தை விட்டு டக்குன்னு நிலவை பார்த்தோன்னா அது ஒளி இல்லாமல் தெரிதான் இவருக்கு. வித்தியா பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை சொல்லிட்டார். அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரே மனம் இல்லை. அப்படி கண்ணை பார்த்தாரான். அந்த கண் அவ்வளோ மலர்ந்து அப்படியே காதலான்னொன்னே டக்குன்னு ஒரு மலரை பார்த்தாரான். மலரில் பார்த்தா மனமே இல்லையா. அந்த கண்ணு தான் மலரை விட அழகான மலராக இருக்குதா இல்லையா. லல்லலல்லலா லல்லலல்லான்னு கோடி கோடியாக சம்பாஷின்னு போயிட்டான் அவனுக்கு. நம்ம ஆளுங்க இவன் கொடுக்குற கை இவன்கள் லல்லலல்லலா ஆளு 2 ரூபா டிக்கெட் வாங்கி எல்லாரையும் பணக்காரன் வாங்கி விட்டேன். இவன் அதே மாதிரி போடு பழுது போடு ஊர்காவி, இப்படியே வாழ்ந்த கூட்டம். அதனால் அவன் சொன்னான், இது வந்து வெறும் கற்பனை. உண்மையிலேயே நிலவை விட பெண்முகம் குளிர்ந்துருக்குதா, உண்மையிலேயே அவளோட இதுனா உண்மை கிடையாது. அது ஒரு மிகப்படுத்திய ஒரு கற்பனை. அந்த பொய்யில் வருகின்ற ஒரு இன்பம் சந்தோஷம் அது ரொம்ப நாள் நிலைக்காது. அதுவும் பொய்யால் உடனே மறைந்து விடும். இதுபோல் வேறு எதனா ஒரு கவிதை எழுதி சந்தோஷப்படுத்தணும், அப்போ அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ அவர் சொல்கிறார், இலக்கியம்னாலே கவிதைனாலே மிகப்படுத்தி சொல்கிறது தானே இல்லையா, கற்பனை தானே, பொய் தானே கவிதையாக முடியும் அப்படிலாம் சொல்கிறார். அப்போ தான் இல்லை உண்மைகள் எங்கேயாவது கவிதையாக இருக்க முடியுமான்னு கேட்குறார். வெறும் உண்மையை மட்டுமே பேசு, உண்மை பேசுகிறேன். பெண்ணே நீ காலையில் எழுந்தவுடன் வாயில் ஊற்ற நாத்தம் அடிக்குது இல்லையா, மூக்கு சிந்தும் போது என்னை திரும்பி பார்க்காதே, அந்த சளியெல்லாம் ஒழிச்சிட்டு வா, இப்படியே சொல்லணும். இது உண்மை தான். அந்த உண்மை இப்படி பச்சையாக சொன்னால் அதுவும் பிள்ளை சத்தியப்போ கொழுக்கட்டை சுண்டலை துணுட்டு திடீர்னு நீ விட்ட ஒரு பானை ட்ருன்னு ஊரையே தூக்குச்சே. உண்மைதான். இது ரசிக்கவும் முடியாது, இதுக்கு இலக்கியமாக எழுதவும் முடியாது, கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் அங்கேருந்து உதவாங்காமல் தப்பிக்கவும் முடியாது, அது தனி. அதனால் ராஜா கேட்குறான், உண்மைகளை எங்கேயாவது எழுதி அது இலக்கியமாக ஆக்க முடியுமா இல்லையா, அதை ரசிக்க தான் முடியுமா, சந்தோஷப்பட தான் முடியுமா? நீங்கள் சொல்வது முரண்பாடாக இல்லையா? பொய்கள் தானே கவிதையாக இருக்க முடியும், மிகப்படுத்திய கற்பனைகள் தானே. அந்த கற்பனை நம்மளால் நிஜத்தில் காண முடியாததை கற்பனையில் கண்டு சந்தோஷப்படுறோம் இல்லையா. ஒரு பெண்ணை அப்படியே குளிர்ச்சியை
அப்படியே மலரை போல குளிர்ந்தவள் கற்பனையில் தான் பார்க்க முடியும். கல்யாணம் பண்ணின்னு பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது. என்னடா இவ இப்படி குத்துறான் சொல்லிட்டு அந்த சொல்லம்பு வில்லம்பு குத்துனாங்களாம் அவனை ஒரு நாள் பூரா வாட்டி தான் விடும். அதனால் இது அவர் கேட்குறார். அப்போ தான் சொல்கிறார், இல்லை உண்மையை சொல்லி உண்மையை கூட கவிதையாக உண்மை எழுத முடியும், அது சுவைக்கும், அதில் வருகின்ற இன்பம் உண்மையாகவும் இருக்கும்னார். அந்த இடம் தான் நமக்கும் சேக்கினாருக்கும் வித்தியாசம். நம்மளால் இதை சிந்தித்து வச்சுருக்க மாட்டோம். அந்த நேரத்தில் யாரும் அப்படி ஒரு வாதம் பண்ணும்போது அப்படி தான் போகுதுன்ற மாதிரி போயிடுவோம் நம்ம அவங்க கூட. ஆனால் அவர் சிந்தித்து தெளிவாக இருந்த தொட்டு அவர் அப்படி இல்லை, உண்மைகளை கூட கவிதைகளாக எழுத முடியும். அந்த உண்மை கவிதைகள் இதை விட அதிக சந்தோஷத்தையும் தரும், இலக்கிய சுவையும் அதில் இருக்கும், அதில் வருகின்ற இன்பமும் உண்மையான இன்பமாக இருக்கும் அப்படின்னார். அவனே ராஜாவுக்கு எப்பவுமே ராஜாங்களுக்கு சுரின்னு ஒரு கோபம். அப்படின்னா அப்படி ஒரு இலக்கியத்தை நீங்கள் படைத்து காட்ட கடவுதுன்னுறார், உத்தரவு போட்டுறார். நீங்கள் அப்படி ஒரு இலக்கியத்தை படைங்க, நீங்களே பெரிய புலவர் தானே, உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ நான் செய்து தருகிறேன், இந்த மந்திரி இதிலேருந்து உங்களை விடுவிச்சிடுறேன், நீங்கள் இப்படி ஒரு உண்மைகளை எழுதி ஒரு இலக்கியம் படைக்க வேண்டும், அந்த இலக்கியம் நான் படித்தால் அது எனக்கு சுவைக்க வேண்டும், இந்த கற்பனை இலக்கியத்தை விட அது சுவையாக இருக்க வேண்டும் சொல்லி உத்தரவு போட்டுறேன். அது எப்படி எழுத முடியும்னு கேட்குறேன். அப்போ தான் சொல்கிறார், அடியார்களுடைய வாழ்க்கை, சிவனடியார்கள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது, அதனுடைய சுவையும் ரொம்ப அலாதி. இது கற்பனையில் எல்லாமே எழுதிட முடியும், ஆனால் வாழ்ந்து காட்டி நிஜங்கள் இதை விட அதிக இன்பம் சுவையாக இருக்கும், பெரிய நன்மையும் தரும், மக்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் இல்லையா? ஒரு பெண்ணை பார்க்கும்போது இவன் மலரை பார்த்தேன், நிலவை பார்த்தேன், குளிரை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு தவிர அந்த இடத்துல அந்த பெண்மையை மதிப்பாக பார்த்தேன்னு சொல்ல முடியாது இவனால் இல்லையா? பெண்மையை கண்ணியமாக பார்த்தேன்னு சொல்ல முடியாது இந்த இலக்கியத்தில். எப்படி சொல்ல முடியும்? இப்படியே பார்க்குறான், அந்த பெண்ணை ரசிக்க வேண்டிய ஒரு போக பொருளாகவே பார்த்துடுறான். எப்படி இவனால் கண்ணியமாக பார்க்க முடியும்? பெண்களை தாயாக பார்க்க முடியும்? எப்படி பெண்கள்கிட்ட பேசும்போது உள்ளத்தில் கூட மரியாதையாக எப்படி பேச முடியும்? இதெல்லாம் இல்லை இந்த இலக்கியத்தில். பார்க்குறதுக்கு கொடிக்கட்டுதை தவிர இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் சொல்கிறார். ஆனால் நம்முடைய கலாச்சாரமே பெண்களே கண்ணியமாக பார், அவர்களை தெய்வத்துக்கு சமமாக மதிக்கக்கூடிய இது. அம்பாள் கோயில் ஊருக்கு இல்லாத அம்பாளே கிடையாது இல்லையா? அங்கே போய் அம்பாள்கிட்டே நீ அவளை திருவடி வணங்கு, பூவை போடு, அவளுக்கு தீபாராதனை செய், திருவிழா எடு, கற்பூர சேர்ந்த திரௌபதிக்கு நீ தீமிதித்து காட்டு, எவ்வளோ வச்சுருக்குறோம் இல்லையா? ஏழை முத்து மாரியம்மன், கொஞ்சி ஊத்து, எல்லாரும் ஏழைகளுக்கு இது பண்ணு, முண்டக்கண்ணி மாரியம்மன், ஒரு அம்மனா 2 அம்மனா எவ்வளோ இருக்குது. எல்லாம் என்ன சொல்லுது? பெண்ணை உயர்வாக கண்ணியமாக மிக மதிப்பு வாய்ந்த பொருளாக பாரு, அதை சொல்லி கொடுக்கறது தான் நம்முடைய கலாச்சாரம். ஆனால் இந்த சிற்றிலக்கியம்னு பேர், இந்த மாதிரி சொன்னோம்ல, பெண்ணை பார்த்தேன் நிலவை பார்த்தேன், சிற்றிலக்கியம்னு பேர். இது சிறுமைப்படுத்தி விட்டு அந்த பெண்களை ஒரு போகப் பொருளாக பாரு, ரசி, அது இந்த வயசில் சைட் அடிக்காமல் எந்த வயசில் சைட் அடிக்கிறது அப்படின்றது. அது சைட் அடித்தவெல்லாம் எல்லாம் குவைட் அடிச்சு எங்கெங்கே தான் கிடக்குறான். ஊர் போகிறவன் ஒழுங்காக அவன் உத்தியோகம் பார்த்துன்னு எல்லாம் இருக்குது. அப்புறம் இதை தான் அவர் சொல்கிறார், சரி நீங்கள் அதை செய்து காட்டுங்கள், சிவனடியாரோட வாழ்க்கையை நீங்கள் கவிதையாக எழுதி நான் ரசிக்கும்படியாக காட்டிடுங்க பார்க்கலான்னு சொல்கிறார். சரி நான் அப்படி செய்கிறேன்னு சொல்லிடுறார் ராஜா கிட்ட. சரி அதை சவாலாக ஏற்றுக்கிறார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரு, உட்காந்து எழுதலான்னு பார்த்தா எப்படி எழுதுறது, எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல. சிவனடியார்களுடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய விஷயம், அது ரொம்ப பக்தி விஷயம். அதில் எப்போவுமே ஒரு பணிவு எல்லாருக்கும் வரும். சிவனடியார்கள் வாழ்க்கையை நான் இப்போ சொன்னால் கூட சரி, எங்கன்னா அவங்கள கம்மியாக சொல்லிட போகிறோன்ற பயம் உள்ளே இருக்கணும். ஒரு ஜோக் அடிக்கிற விளையாட்டாக சொல்கிறான்னு கூட அவங்கள கம்மியாக சொல்லிடக்கூடாது. அவ்வளோ பெரிய விஷயம், உன்னதமான விஷயம். எப்போ எழுத போகிறோம் நம்ம சொல்லிடுமே தவிர அரசனுக்கு நம்மளுடைய அந்த கெப்பாசிட்டின்றாங்க இல்லையா, நம்முடைய தகுதிக்கு மீறிய ஒரு சவாலை ஏற்றுக்கணுமானா ஒரு குழப்பம் போகுது அவருக்கு. அப்போதான் ஒரு சிதம்பரம் நடராஜர்கிட்ட வரார், வேண்டி இறைவா நீ தான் எனக்கு அருள் செய்யணும். எழுதும் போது என்ன எழுதுறதுன்னு தெரியல, எப்படி எழுதுக்கு எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே ஒன்றும் புரியல அவருக்கு. சொல்லிட்டாரு தவிர எப்படி எழுதுறதுன்னு தெரியல. இறைவனோட உண்மையாக அது ஏற்கனவே இறைவனுடைய லீலைகள் தான் எல்லாம். இவர் மூலமாக ஒரு பெரிய புராணம் இந்த உலகத்துக்கு தரணும்னு இறைவன் நினைத்தான். அடியாருடைய வாழ்க்கை
ஜனங்களிடம் போய் சார். அதுக்கு முன்னால் வரை அடியார்கள் வாழ்க்கை யாருக்கு தெரியாது, ரொம்ப அந்தளவுக்கு தெரியாது. அதனால் சிதம்பரம் நடராஜர் தான் அடி எடுத்து கொடுக்குறார் இவருக்கு. உலகலாம் அப்படின்ற ஒரு அசரீரி அப்படியே ஒலிக்குது. அவ்வளோதான். உட்காந்தார், கட கட கடன் எழுதார். உலகலாம் உணர்ந்து உதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எழுதிட்டார் 4 வரி. முதல் 4 வரி எழுதிட்டான்னா பெரிய வெற்றி அந்த புலவனுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் இது எங்கே போவோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாருக்குமே இருக்கும். அது இறைவன் எடுத்து கொடுத்தா தான் அற்புதமாக கொண்டு வரான். இது எப்படி இருக்குது பற்றியா, இந்த எப்படி எழுதினார் பற்றியா, உலகெலாம்னு இறைவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவ்வளவுதான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். எல்லா உலகையும் தெரிந்தாலும் அது அப்பவும் கூட இறைவனின் புகழை ஓதி முடியாது. அவ்வளவு பெரியவன் அவன், ஓதற்கு அறியவன். நில உலாவிய நீர்மலிவன். இவன் என்ன பண்ணான், பெண்ணை பார்த்தேன் நிலவை பார்த்தேன், இப்படி பெண்ணை பார்த்தான். ஆனால் அவங்க எதை பார்த்தாங்க, நில உலாவிய நிலவு, சிவனுடைய பிறைச்சந்திரன் இருக்கிறதெல்லாம் சடாமுடியிலே. நில உலாவிய நீர்மலி வேணியன், நிலவு இருக்கிறது, கங்கை நீர் கொட்டுகிறது, நீர்மலி வேணியன் அந்த முடி சடாமுடியோடு இருக்கிறான் பாடினார் பத்தியா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணி. அதே நிலவு இந்த இடத்துல அந்த இறைவனை பாடுது. இறைவன்கிட்ட இருக்கிற நிலவை பார்க்குது, பிறைச்சந்திரனை பார்க்குது, சிவபெருமானை பார்க்குது. நம்மளுக்கு சந்தோஷம் வரலையா என்ன, வருது. இதில் ஆரோக்கியமான சந்தோஷம் இருக்குது இல்லையா. அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், அழகே இல்லாத சோதி அவன் இல்லையா. பெரிய ஜோதி, சூரியனே எடுத்துக்கோ. சூரியன் எப்படி ஒரு வீட்டுக்கு வீடு பகல் வந்தவொடனே எல்லோரும் கூட லைட் ஆஃப் பண்ணு ஏன் பகலில் வேஸ்ட் ஆகிடுதியா, எல்லா லைட்டையும் சேர்த்து சூரியன் லைட் அடிக்குது எல்லாருக்கும். அப்புறம் சாமிகளாக தான் பண்ணார், பல்லக விளக்கது பலரும் காண்பதுன்னார். பல பேருடைய எல்லாருடைய வீட்டு விளக்கம் பலரும் காணக்கூடிய அந்த அந்த சூரியன் சொல்கிறார். அதனால் இவர் அந்த இறைவன் படைத்த ஒரு சோதிமயமான சூரியனே இவ்வளவு ஒளி வீசுகிறான். ஆனால் இறைவனோ அழகில் சோதியன், அளவே இல்லாத பெரிய ஜோதி அவன்ட்டு அழகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் இல்லையா. சிதம்பரத்தில் அம்பலத்திலே நாட்டம் ஆட்டிக்கொண்டிருக்கிறான். நம்முடைய உள்ளத்திலும் அம்பலங்கள் இருக்கின்றன, சிற்றம்பலம் பேரம்பலம், அங்கெல்லாம் இறைவன் தன்னுடைய நடனத்தை ஆடிக்கொண்டு தான் இருக்கிறான். அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எடுத்தோடனே சிவபெருமானுக்கு வணக்கம் பண்ணார் இல்லையா. மலர் சிலம்பு அடி, அந்த சிவன் காலை பார்த்தா அவன் நிற்கிற மலர் தெரியணும், இல்லை மலரை போன்ற அவனுடைய திருப்பாதம் அவ்வளோ மென்மையான பாதம் தெரியும். மலர் சிலம்பு அடி, அவன் காலில் இருக்கிற கட்டியில் இருக்கிற சிலம்பு தெரியணும். சிவனுடைய காலில் சிலம்பு இருக்கும். மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவாம். அதிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையணுன்றதை பாடி முடிச்சிட்டார். நம்ம தினசரி இறைவனுடைய அந்த மலர் சிலம்பு அடியை வாழ்த்தி வணங்குவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நம்முடைய அன்றாட கடமையில் அது ஒரு கடமை. முகமது நபியும் சொன்னார், இறைவனை வணங்குவது நீ இஷ்டப்பட்டால் வணங்கலாம், இல்லைனா வணங்காத விடலான்றதை கிடையாதுடா, அது உனக்கு கடமையில் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னார். உனக்கு கடமை அது இல்லையா. அதேபோல் இறைவனை வணங்க வேண்டியது கடமை. மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அப்படி வந்தார். அதுக்கப்புறம் தான் சருன்னு சொல்லிட்டு 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை பாடினார். 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை பாடுறதுக்கு முன்னாடி சொன்னதை போல தான் சுந்தரமூர்த்தி நாயனாரை பாடினால்தான் எல்லாம் பாட முடியும். அவர் தான் திருத்தொண்டு. அதனால் சுந்தரமூர்த்தி நாயனருடைய கதையை தான் பாட ஆரம்பிக்கிறார். அதை பாட ஆரம்பிக்கும் போது அவர் கைலாயத்தில் பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்த நிலையை தான் பாடுறார். பாடி அதுக்கப்புறம் எதுக்காக அவர் இங்கே தான் பிறந்தார் இல்லையா. திருநாவலூர் இங்கே தான் இருக்குது. பண்ருட்டி போய் அப்படி போனால் 10-15 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த தலம் இங்கே தான் பிறந்தார். அவர் ஏன் இங்கே பிறந்தான்றதுக்காக தென்னாடு தமிழ்நாடு எவ்வளோ உயர்ந்ததுன்னு பாடினார். அந்த எப்படி உயர்ந்ததுன்னு பாடுறதுக்காக மனுநீதி சோழனுடைய கதையை பாடினார். எப்படி பார், அந்த அடியார்கள் கதைக்கு முன்னால் இவ்வளவும் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டத்தை அருளிய விதம் பாடி அதனுடைய வரிசையிலேயே 63 நாயன்மார்களும் மீதம் இருக்கின்ற மொத்தம் 72 பேர் வரும். மற்றவர்கள் தொகையடியார்கள்னு வரும். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியன், திருவாரூர் எல்லாருக்கும் அடியன். அப்படி முப்போதும் திருமேனி தீண்டுவார். 3 வேளையும் இறைவனுடைய திருமேனியை தீண்டு பூஜை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய அடியாருக்கும் அடியேன்.
முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், முனிவர்கள் முழு திருநீர் பூசிக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் அடியேன், அப்படி தான் போகும். அது அவ்வளோ தொகை அடியார்கள், ஒரு குறிப்பிட்ட நபராக இல்லாமல் மொத்தமாக அதெல்லாம் பாடி முடிக்கிறார். முடிச்சுட்டு அதுக்கு ஏதோ ஒரு வருடமோ ஏதோ ஆகிறது. அந்த நாளையெல்லாம் நான் மறந்துட்டேன். அநேகமாக சித்திரை திருவோணத்தில் தான் ஆரம்பிக்கிறார்னு நினைக்கிறேன். சித்திரை திருவோணத்தில் சிதம்பரம் 1000 கால் மண்டபத்தில் மன்னன்கிட்ட போய் சொல்கிறார், மன்னா, நீங்கள் கேட்ட வண்ணம் ஒரு இலக்கியம் எழுதிவிட்டேன், அது சிவனடியாருடைய வாழ்க்கையை தொகுத்து எழுதிவிட்டேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ ஏன்னா அதை நீங்கள் விளக்கி சொல்லி அதனுடைய சுவை எங்களுக்கு சொல்லணும். சொல்லும் பொழுது நாங்கள் அதை ஏற்றணும். சரி, சிதம்பரம் 1000 கால் மண்டபத்தில் மக்களை எல்லாம் அழைத்து அங்கு சித்திரை திருவோணம் தான் நினைக்கிறேன், அந்த நாளிலே அவர் அரங்கேற்றம் செய்கிறார். முதலிலே அரங்கேற்றம் செய்து தினமும் ஒரு வருட காலம் அந்த பெரிய புராணத்தை அவர் பாடிய பெரிய புராணத்தை அவர்களுக்கெல்லாம் எடுத்து விளக்கி சொல்லி ஒவ்வொரு அடியார் பெருமையும் சொல்லுகிறார். இன்றைக்கு தான் அவர் பாடிய பிறகு தான் இன்றைக்கி நமக்கு 63 நாயன்மார்கள் உருவம், எல்லா கோயிலும் 63 நாயன்மார் இருக்குது. இது இன்றைக்கி தான் கொஞ்சம் தெரியும். அப்போட நம்ம கதையே நம்மளுக்கு தெரியாது, அப்படியே கும்பிட்டுன்னு போயினே இருப்போம், அவ்வளோதான். நான் மிஞ்சி போனால் 4 கதை 3 கதை வரைக்கும் தான் தெரியும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அவ்வளோதான் தெரிஞ்சிடும். ரொம்ப தெரியாது. காரைக்கால் அம்மையார் கதை தெரியும், எதெல்லாம் சினிமாவை எடுத்தானோ அது மட்டும் தெரிஞ்சிடும். நந்தனார் கதை தெரியும், அவ்வளோதான். மீதி ரொம்ப திருநீலகண்டர் அவர் அது மாதிரி குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் தெரியும். அவர் 63 நாயன்மார்களையும் அற்புதமாக பாடி ஒரு வருட காலம் அவர் அரங்கேற்றம் நடக்கிறது. ஒரு வருட காலம் மன்னனும் சிதம்பரத்திலே வந்து தங்கியிருந்து அவனும் வந்து அந்த அவருடைய விளக்கத்துக்கு, அவரும் வந்து மந்திரி இல்லையா, அரசன் வந்தால் நீ எந்திரின்னு அவர் எந்திரிக்க வேண்டிய நிலைமை. ஆனாலும் அவர் சொல்ல இவர் கேட்கிறார். அதுக்கு பிறகு பாதி கேட்கும் பொழுதே அவருக்கு புரிந்து விடுகிறது, மிகப்பெரிய ஒரு இலக்கியத்தை சேக்கிழார் செய்திருக்கிறார், சாதாரண விஷயம் அல்லன்னு தெரிஞ்சு ஒரு முறை என்ன பண்ணுறார், அவர் சேக்கிழார் பாடிக்கொண்டே இருக்கிற மன்னனை காணும். எங்கன்னு பார்த்தா பின்னால் நின்றுக்கின்னு சேக்கிழாருக்கு வெண்சாமரம் வீசினு, அந்த சாமரம் வீசுவாங்கள்ல ஆள் போட்டு, அவங்ககிட்ட மெதுவாக அதை கூட என்கிட்டன்னு வாங்கி மன்னன் வெண்சாமரம் வீசினான். எவ்வளோ அவன் இல்லையா, பெருக்கத்து வேண்டும் பணிதல். மன்னனாக இருந்தும் அங்கே உண்மையான உயரை கண்டவுடன் அவன் பணிகிறான். அதுதான் இவருடைய ஏற்றம், அவருடைய புகழுக்கு காரணமே இல்லையா. என்ன மதிக்கல, நான் யார் தெரியுமா, இதெல்லாம் காணவே போய் அந்த மன்னன் பேர்லாம் யாருக்கு தெரியும் இல்லையா, இல்லை அந்த மந்திரிங்க பேர் தான் யாருக்கு தெரியும், ஒன்றும் தெரியாது. சும்மா கொஞ்ச நாள் வாழ்க்கையில் அது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் மன்னன் வந்து வெண்சாமரம் வீசுகிறான். அவர் அதிர்ச்சி அடைகிறார். தொடர்ந்து சொல்லுங்கன்னு சொல்லி அன்னையிலேருந்து மன்னனுக்கும் ஒரு பக்கத்தில் ஊருக்கு பின்னால் ஒரு இருக்கை போட்டு மன்னன் வெண்சாமரம் வீச சொல்கிறார். அதான் ஒரு வருட காலம் அற்புதமாக அடுத்த இந்த சித்திரை திருவோணத்தில் ஆரம்பித்து அடுத்த சித்திரை திருவோணம் அது ஒரு 4 நட்சத்திரத்தில் கொஞ்சம் நம்ம சொல்லிவிட்டா அதை கொஞ்சம் சரி பண்ணிக்க. எனக்கு அந்த அளவுக்கு அதிலெல்லாம் அவ்வளோ பரிச்சயம் இல்லை. அப்படி ஒரு வருட காலம் அரங்கேற்றம் செய்கிறார். அரங்கேற்றம் செய்து முடிந்தவுடனே ஒரு சிறப்பு செய்யணும் இல்லையா, அதனால் மன்னன் யானை மேலே சேக்கிழாரை ஏற்றி உட்கார வைத்து, எப்பவுமே ராஜாங்க தான் ஆனை மேலே அம்பாரின்னு வருவான். ஆனால் இந்த இடத்துல சேக்கிழாரை யானை மேல் ஏற்றி அந்த அவருக்கு பின்னால் இவன் உட்கார்ந்து வெண்கொற்ற குடை, வேலையாளுங்க தான் குடை பிடிச்சின்னு வருவான் ராஜாவுக்கு. அங்கே மன்னனே சேக்கிழாருக்கு வெண்கொற்ற கொடை பிடித்துக்கின்னு அந்த சிதம்பரம் 4 வீதியும் சுற்றி வர செய்கிறோம். எவ்வளோ பெரிய ஏற்றம் இல்லையா. அதனால் அவ்வளோ பெரிய அப்படி வந்தது தான் இந்த பிறந்தது தான் இந்த பெரிய புராணம். அதுக்கு பிறகு மன்னன் வந்து இனியே நீங்கள் வந்து மந்திரிலே நீங்கள் எனக்கு குரு வணங்குறான், நீங்கள் வந்து எனக்கு கீழே மந்திரின்னு பணியெல்லாம் செய்யக்கூடாது, அது சரியாக இருக்காது. அவருக்கு தேவையான ஆசிரமங்கள் அமைத்து கொடுத்து அவருடைய உங்களை பணிக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன் செய்து அவர் கடைசி வரை அவர் இந்த தவ வாழ்க்கையிலே இந்த பெரிய புராணத்தை படியெடுத்து எல்லோருக்கும் பரப்புவதும் அங்கங்கே பிரச்சாரம் செய்வதும் இது மாதிரி நீங்கள் இறைப்பணியிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அவரும் சரின்னு அதே போல் ஒரு வாழ்கிறார். அப்படி சேக்கிழார் பெருமான் அன்றைக்கு மத்தினம் அவர் கண்டி அந்த பணியை செய்யலைன்னா, இதில் இன்னொரு விஷயமா இருக்குது. மன்னன் வந்து அந்த இது சொல்ல அழச்சொல்லி இடித்து வழக்குரைத்து சொல்லுவான், அழக சொல்லுவான் நண்பன்னு சொல்லுவான். நலம் விரும்புகிறவன் எப்போ அழகாக தான் சொல்லுவான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா.
அதே போல் அந்த மன்னன் இப்படி இலக்கியத்தை கண்டு கெக்கன்னு சிரிச்சோன்னே இவரும் கூட சேர்ந்து கெக்க பெக்கன்னு இவரும் சிரித்து மண்ணா 4 பொற்காசு சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி ஜாலரா அடிச்சுன்னு தான் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல மன்னன் தவறு செய்கிறான்னு இவருக்கு படுது. அது வெளிப்படையாக உடைச்சி சொல்கிறார். இதுதான் மந்திரி ராஜா என்ற உறவு. பின்னால் அது மதிப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இல்லையா? ஜாலரா போட்டவங்களாம் சும்மா தான் இல்லையா? போட்டு காலில் ஊந்து கும்பிட்டு என்ன அர்த்தம்? அவ்வளோ அவன் அமுக்கி வச்சுக்கிறான்னு அர்த்தம். அதனால் நல்லா நைஸ் பண்ணி வச்சானா நம்மளுக்கு தொல்லை வராது. அதுதான் அந்த இடத்துல அது மேலே ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அந்த நண்பன் உண்மையான நண்பனாக இருந்து அரசனை இடித்து சொல்கிறேன். அரசனை இதெல்லாம் பரப்ப ஆரம்பித்தா ஜனங்கள்லாம் கோயிலுக்கு போக மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க, கண்ணியமாக வாழறதுக்கு பதிலாக அவன் ஒட்டகத்தை கட்டிக்கிறதும் இவங்க இந்த பக்கம் போனால் கெட்டியாக ஒட்டிக்கிறதுமா கிடப்பான். சுத்தமாக வீணாக போயிருக்கும் சமுதாயமே. அவ்வளோ இருந்தே இப்போ இப்படி கிடக்குது. அதனால தான் அவர் அது சொல்கிறார். அது இறைவன் ஆசீர்வாதம் பண்ணுறான் அந்த இடத்துல. உலகலாம்ன்ட்டு எடுத்து கொடுக்குறாரு சிவபெருமான். அந்த இடம் பாரு, சிவன் அவ்வளோ பெரிய இது விளையாடுறார். அப்படி இல்லைன்னா இசைக்கிடாருக்கு எங்கே வரும்? அப்போ தானாகவே அந்த இறைவனுடைய ஆசீர்வாதமும் அதற்கு அமைந்து விடுகிறது. அதனால் பெரிய அளவில் அந்த பெரிய புராணம் இன்று வரை பெரிய புராணத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளையில் சொல்லுவாங்க. இது தமிழ் எல்லாம் சமஸ்கிருதம் தான் தமிழை மொழிபெயர்த்தது நிறைய இருக்குது. ஆனால் தமிழிலிருந்து சமஸ்கிருத மொழிபெயர்த்தது இந்த பெரிய புராணம் தான் சொல்லுவாங்க. உபமன்யு விலாசம்ன்ற பேரில் பெரிய புராணத்தை தமிழிலிருந்தே சமஸ்கிருதத்துக்கு மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. நம்மளாம் எல்லாம் ஒரே மாதிரி தான். சமஸ்கிருதம் தெரியாத ஒரு நிலை. தமிழே சரியாக தெரியலன்னு தொடர்ந்து சொற்பொழிவில் பேசுகிறேன் நான். சொற்பொழிவில் பேசி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே அங்கெல்லாம் போகிறது. அதனால் அது தெரிந்தவர்கள், சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் அது இரண்டையும் சுவையும் ரசித்து பார்ப்பார்கள். அது அவர்களுடைய திறமையை பொறுத்தது. நம்மால் முடிந்தது அந்த சேக்கிழாருக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை எங்களுக்கு கொடுத்தீர்களே அப்படின்னு அவருக்கு நன்றி நினைக்க வேண்டும். இப்போ இது குன்றத்தூரில் அரசாங்கம் சேக்கிழார் மணிமண்டபம்லாம் கட்டியிருக்கிறாங்க பொழுது அவருக்காக, அவருடைய நினைவுக்காக. அவருடைய கடைசி காலத்தை பற்றி தெரியல. அவர் யாரோ சித்தர் திருவண்ணாமலையில் பறந்தும் போனார்னு ஃபோட்டோ எடுத்து போட்டான். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சேக்கிழார் தான் அப்படி ஆயிட்டார், அவர் அந்த நிலைக்கு போயிடுவேன், அவர் அப்படியே இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், சித்தராக அங்கங்கே வந்து காட்சி தராருலாம் சொல்கிறாங்க. வாய்ப்பு அப்படி இருப்பார். ஏன்னா அந்த நீங்கள் அந்த பெரிய புராணமே தனியாக நான் படித்து தான் அந்த 4 வருஷம் எடுத்தேன் இல்லையா வகுப்பு, அதை அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். பெரிய புராணத்தை வைத்து அந்த குறிப்பெல்லாம் எழுதி அந்த சேக்கிழார் பாடல்களை படித்து தான் அதுக்கு அந்த சொல்லுவான். அப்போ எவ்வளோ சுவைகள் அதில் பார்த்தோம் நம்ம பார்ப்போம் இல்லையா. அவனை அப்போ இதெல்லாம் இல்லை, இந்த புகைப்பட கருவி இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. அது ஒரு டேப் ரெக்கார்டரில் அது என்னமோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அழிஞ்சே போச்சு. கம்ப்யூட்டரில் பண்ணாங்க, ஒரு 70 ஸ்பீச் கம்ப்யூட்டரில் அழிஞ்சே போச்சு, ஒன்றுமே எடுக்க முடியல. அதனால் அது அப்படியே இருக்குது. அது வெறும் ஒளி நாடாவாக தான் அது இருக்கிறது. அப்பர் சுவாமிகள் இது இருக்குது. எல்லாமே ஒரு 5 வாரம் கூட இருக்கும். அப்பர் சுவாமிகள் தான் 5-6 வாரம் இருக்கும். மொத்தமாக ஒரு 4 வருஷமோ நம்ம எடுத்தோம், 2 வருஷமோ 4 வருஷமோ தெரியல, ரொம்ப நாள் எடுத்தோம். அது சரியாக சம்பந்தர் ஜோதியில் கலந்த நாளில் கரெக்டாக முடிஞ்சுது அது அந்த பெரிய புராணம். ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதனால் இப்போ எனக்கு அது தோணுகிறது. இப்படி சேக்கிழாரில் ஆரம்பித்து மேலே வர மக்களுக்கும் கதை சொன்ன மாதிரியும் இருக்கும் இல்லையா. கருத்து சொன்னால் தான் அங்கே கருத்து மோதல்லாம் வருது. அது எப்படி இது எப்படி இல்லையா. கையாளும் விதம் ஒரே கருத்து தான். அது கருத்துன்ற வரைக்கும் அது நல்லா இருக்குது. 5 விரலை பால் ஓயாமல் உழை முன்னேறுவாய், நல்ல விஷயந்தான். இதை போய் அரவிந்தர்கிட்ட சொன்னான் ஒருத்தன். அதான் ப்ராப்ளமே. அப்ளிகேஷன் ஒரு விஷயத்தை எதுக்கு அப்ளை பண்ணணுன்றதுக்கு அது தனித்தன்மை. அது இப்போ தேவையில்லை. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போனீங்களா ட்விட்டரில் போனீங்களால கருத்து பின்னி பலாயஞ்சில் எடுக்குது. இப்படியா அப்படியான்னு இருக்குது இல்லையா. அதில் எல்லாம் இருக்கும். ஓசியில் உடம்பை வளர்க்காதே, உழைத்து சாப்பிட்டு பார் அப்படின்னு இருக்கும். அது போய் அரவிந்தர்கிட்ட சொன்னான் ஒருத்தன். அவர் சொன்னேன், இப்போ நான் இந்த அரவிந்தர் நான் யோகா இதெல்லாம் விட்டுட்டேன், என்னை போய் கல்கத்தாவில் கவர்மெண்ட்டில் குமாஸ்தா வேலை பார்க்க சொல்கிறியாப்பான்னு கேட்டார். இதெல்லாம் விட்டுட்டுமா ஆசிரமத்தில் ஈர்த்து மூடிடுறேன், என்னை போய் குமாஸ்தா வேலை பார்த்து மாத சம்பளம் வாங்கி சோறு துண்டு உடம்புல விட்டோம். அது சொல்கிறது வந்துடுறே போகுது இவர் அப்படி தெரியுத. அப்ளிகேஷன்
ஒருத்தவங்க சொல்லும்போது அதுக்கே தனி புண்ணியம் வேணும். தப்பாக அப்ளை பண்ணுவான். எலிவேட்டட் சோல்ஸுக்கிட்ட ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட காழ்ப்புணர்ச்சியோ காய்தல் ஓத்தலோ இல்லாமல் நடுநிலையில் இருந்தால் தான் அவங்களால எலிவேட்டன்ற நிலைக்கு போக முடியும். அவங்க ஒரு சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகளை சுட்டி காட்டும் போது அதை வந்து துவேஷமாக, இப்போ காந்தி இருந்தார், அவர் ஒன்று ஆங்கிலேயனு இல்லையா குவிட் இண்டியான்னு சொன்னார், வெள்ளையனே வெளியேறுனார். அதை போய் காந்தி கிட்ட காந்தி என்னதான் நீ வெறுப்பு வெள்ளைய துவேஷம் பண்ணக்கூடாதுன்னு, என்னதான் இருந்தாலும் வெள்ளைக்காரனும் மனுஷன்தான், இதெல்லாம் பேசலாமா? பேசியிருந்தால் சுதந்திரமாக கட்சியிருக்கார். பேசணுன்னு இருந்தால் அப்போ அதெல்லாம் இல்லை 400 ஆண்டு ஆகிப்போச்சு, இப்போல்லாம் அதெல்லாம் பேசக்கூடாது, என்னது வெள்ளைக்காரனை இருக்கிறான், அவனும் மனுஷன்தான், அவன் மட்டும் என்ன செய்கிறான், அப்படியே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு போகலாம். அவன் வெள்ளைக்காரன் ஆட்சியை பிடிச்சிட்டான், ஆனால் அவனும் கூட சேர்ந்து சொன்னான். எதுக்கு இந்தியர்கள்லாம் பண்ணி, நம்ம எல்லோரும் பிரிட்டிஷ் பிரஜைகள், நம்ம எல்லோரும் ஒன்று அப்படின்லாம் சொன்னான். எப்போ ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படி தான் பேசுவான். இது கலகக்காரர்கள், நீ கலகம் மூட்டுற போய் ஒன்றும் இல்லாத பண்ணி இதெல்லாம் பண்ணுறது. அப்ளிகேஷன் டிஃபர்ஸ் இல்லையா? நீ கருத்து சாதாரணமாக துவேஷம் இருக்கக்கூடாதுன்றது கருத்து நல்லது, அது எங்கே அப்ளை பண்ணுற, அந்த அப்ளை பண்ணுற இடம் தப்பு. அதை அப்ளை பண்ணுற இடம் இது சும்மா 4 புறா குண்டாடி நடந்துருக்கும் ரோடு வரல, இது போய் காந்திக்கு இது பூந்தி கொடுக்கும். காந்தி என்னதான் இருந்தாலும் நீ வெள்ளைக்காரன் மேலே எல்லாருக்கும் வெறுப்பு வரா மாதிரி பேசுகிற, வெள்ளையனே வெறுவேலி ஏன் சொல்கிற, வெள்ளையனும் இருக்கட்டும், தப்பு இல்லையாது. அந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரியான அப்போ நான் அறியாமல் இருக்கும்போது எனக்கும் இப்போ ஒன்றும் பெரிய அறிவுலலாம் இல்லை, இருந்தாலும் இது இந்த அளவு கூட இல்லாத போது எனக்கு இந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துருக்குது. ஆனால் அவங்க நிரூபிக்கப்படுறது அந்த கடவுளை சுற்றி புண்ணியம் இருக்கவே அது எல்லாம். பாரதியார் பாடினதே நான் டிஃபர் ஆகும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லைன்னு பாடியிருப்பார் அவர். என்னதான் இருந்தாலும் பிச்சை வாங்குறது கேவலமான விஷயம், அதில் போய் நான் அச்சமில்லைன்னு இருக்க போகுது. அவரை பின்னால் என் லைஃப் இப்படி எப்படியோ சொல்லிட்டு நான் சன்னியாசாயி நான் பிச்சை தானே எடுக்கிறேன். இப்போ பாரு, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போது இப்போ எனக்கு சூட் ஆகிடுச்சு. எப்போ நான் டிஃபர் ஆனது, இன்றைக்கி நான் ஏற்றுக்கிற மாதிரியான வாழ்க்கை வரும்போது எனக்கு புரியுது. ஆஹா, அதே மாதிரி காந்தியடிகளை நான் நினச்சிருக்கேன். இவர் காந்தியடி ஒரு ஒல்லி பிச்சானாங்கிறாரு, நான் இந்த கராத்தே பாக்ஸிங்லாம் கற்றுங்கன்னு அப்போ. அதனால் இவர் சாத்வீகம் அப்படியே சத்தியாகிரகம்னு பேசுகிறாரு, அவருக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் தொட்டு இப்படி நினச்சினேன். அதுக்கப்புறம் காந்தியினுடைய புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தோடனே அப்புறம் புரியுது அந்த சாத்வீகம் என்பது வன்முறை இல்லாத செயல்றது எவ்வளோ பெரிய வீரம்ன்றது இல்லை விளக்குனார். அப்புறம் ரொம்ப நல்லா புரியுது, பெரிய விஷயண்டா இதுன்னு சொல்லிட்டு புரியுது. நம்மளுக்கு அது மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்போ புரியுது, நம்ம அறகுறையாக நம்ம பெரியவங்ககிட்டே நம்ம டிஃபர் ஆகிட்டோன்னு ஒரு பெருமை, அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இன்னும் நிறைய இருக்குது. வக்கீல்களும் ரயில் இருந்தால் நாட்டை கெடுக்குதுன்னாரு. அப்போ ஒன்று அது வக்கீல்கள் போய் என்னத்துக்கு நாட்டுக்கு அவங்க ஞாயிற்றுக்கு வாதாடுறாங்க அவ்வளோ. ஆனால் அப்புறம் வாழ்க்கையிலே நல்லா நேரடியாக பார்த்தேன் நான் என்னடா நடக்குது. உறவினர் ஒருத்தர் அப்பாவியாக இருந்து அவருக்கு உதவி செய்ய போய் அப்போ தான் பீஸாக உள்ளே போனால் என்ன நடக்குது எல்லாம் பார்த்தேன். சுத்தமாக ஆயிடுச்சு. அப்போ தான் அதுவும் புரிஞ்சுது, ஆஹா காந்தி. அப்போ பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரின்றாங்க பற்றியா இல்லையா? இப்போலாம் பெருமாளே சொன்னாலே கேட்குறதில்ல மனுஷன், அது தனி. அதனால் அதுக்கு அந்த பழமொழி எப்படி வந்ததுன்னா, அவங்க அனுபவஸ்தர்கள் அவங்க சொல்லும்போது அது உள்ள அதை கற்றுக்க பார்க்கணுமே தவிர அது உள்ள போய் இவர் தத்துவத்தை நுழைச்சு என்னதான் இருந்தாலும் நீ எப்படி பேசக்கூடாது, என்னதான் நீ அப்படி பேசக்கூடாது, இது தத்துவம். ரமணர்கிட்டே போய் உட்காந்துக்கின்னு அதையும் சொன்னான். உங்ககிட்ட காந்தியுடைய சபர்மதி ஆசிரமத்தில் ஜாதி மத பேதமெல்லாம் எல்லாம் ஒன்றும் உங்ககிட்ட பிராமின் நான் பிராமின் வித்தியாசம் இருக்குது எல்லாம். அவர் சொன்னார், இப்போ நான் ஏதாவது இன்சல்ட் பண்ணேன் இப்போ பிராமின் அது ஒன்றும் இல்லை, நீ என்னை பார்த்தானே என்னை மட்டும் பார்த்துட்டு போயினே இருட்டேன். நான் என்ன சொன்னால் சொல்லு. அப்புறம் காந்தி ஆசிரமத்துக்கு அப்புறம் அங்கே போனேன், அப்புறம் நீ இங்கே வர அங்கே இருந்துருக்கலாம்லன்னாரு. புரிஞ்சுதா? எது அவங்க அங்கே போய் அப்ளை பண்ணக்கூடாது இடம். அங்கே போகும்போது இது இங்கே கூட அப்பப்போ கொடுப்பாங்க, துறவிகளை எப்படி நடந்துக்கணும்னு சாமிகள் இது அப்பப்போ கொடுப்பாங்க, அப்புறம் அப்பப்போ விட்ருவாங்க, அது கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதில் சாமி தெளிவாக சொல்ல, ஒரு என்லைட்டட் சோல் துறவிக்கிட்ட போகும்போது ஜாக்கிரதையாக இரு, அவர்களை பற்றி நீ தவறாக நினைக்கிற அந்த நினைப்பே கூட உனக்கு தோஷத்தை சூரியன் சுல்லென்று சுடுவதை போல சுட்டுவிடும் உனது ஆன்மாவை, ஜாக்கிரதையாருன்னு சொல்கிறார் நிறைய வாட்டி. அதை நாமளே சொல்லும்போது தற்பெருமை, அதையும் தற்பெருமைன்றோம், நீ தற்பெருமை வச்சுக்கிறேன்றோம். அதனால தான் அது சாமி சொன்னால் அப்படியே பிரிண்ட் போட எல்லாம் கொடுத்துருப்பா, அவங்கவுங்க இஷ்டம்னு சொல்லிட்டு அது கொடுத்துட்றோம். அதனால் இந்த இடம் அந்த விஷயத்தில்
ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த இடம் என்ன, அது ஒரு விதமான ஈகோ, ஒரு விதமான அகந்தை. நமக்கு வந்து அவங்களோட நான் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிட்ட மாதிரி ஒரு நினைப்பேன், அவ்வளோதான். நான் அந்த மாதிரிலாம் இல்லை. பெரியவங்க சொன்னாங்கன்னா அவங்க காய்தல் ஓத்து இல்லாமல் தன்னை முதல்ல பக்குவப்படுத்தி புடம் போட்டு ஒரு குருநாதர் முன்னால் தானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்க மாட்டாங்க. குருநாதர் சொல்லட்டும், கடவுள் சொல்லட்டும்னு அதில் இருந்து ஜெயிச்சு அவங்க சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருந்தால் அப்புறம் வெளியில் வந்து மெதுவாக ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, இது தப்புப்பா, இதை விட்டுடு, அவ்வளோதான். அப்படி இதுக்குள்ளேயே ஒரு குறுக்கில் இங்கேருந்து இப்படி பூந்து இப்படி அடிக்கிறது, அப்படி பூந்து அப்படி கமெண்ட் அடிக்கிறது. அவங்களுக்கு அதெல்லாம் என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா? ஏன் அவங்களுக்குள்ள விஷயம் வேறு. அவங்க இதை வந்து உட்காந்து உனக்கு விளக்கம் சொல்லி இருக்க மாட்டாங்க. எப்பா நான் ரொம்ப நல்லவன், நான் அப்படிலாம் இல்லை, நான் இப்படிலாம் இல்லைன்னா ஒரு 4 வருஷம் பூரா நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லைன்னு மந்திரமாகவே ஆகிடும். அதனால் அதை ரொம்ப சொல்கிறது கிடையாது. ஒரு கோடு காட்டிட்டு அப்புறம் இவங்க இஷ்டம்ட்டு போயிடுவாங்க. அதுவும் இஷ்டம். நான் வந்து உனக்கு விளக்கம் சொல்லி, ஏன்னா அதெல்லாம் நிறைய இருக்குது. அவங்கள அனுபவத்தில் இறைவன் உணர்த்திடுவான். அதை ஏற்றுக்கூடாதுன்றவன் ஏற்றுக்க மாட்டான் கடைசி வரைக்கும். இவ்வளோ தான். அவன் எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா அவன் பேச்சு கட்டி இன்னொருத்தர் கெட்டக்கூடாதுன்றதுக்காக அந்த விளக்கம் சொல்லுவாங்க. நிறைய இருக்குது இதில். அந்த எம்எஸ்என் லைஃப்பில் போயிட்டு நிறைய அமெரிக்கன் கிறிஸ்டின்ஸுக்கு எனக்கு நிறைய கிளாஷ் வந்தது அந்த ஆர்கியூமெண்ட்ஸில். ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் நான் அது மூடிட்டானா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு கிறிஸ்டியன் லேடி, கியூபிகேட்டுன்னு நினைக்கிறேன், அவங்க பேர் கூட ஞாபகம் இருக்குது, கியூபிகேட்டுன்னு, கிறிஸ்டியன் லேடி. அவங்கக்கிட்ட சில விளக்கெல்லாம் கேட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கிறவங்க அவங்க இந்துயிசத்தை பற்றி கேட்டாங்க. இந்துயிசம் என்ன, நான் நிறைய பாசிட்டிவாக தான் சொன்னேன். அதுவே உண்டு. வெளிநாட்டுக்கிட்ட பேசும்போது நம்ம இந்த மதத்தை விட்டு கொடுக்காம தான் பேசினேன். உள்நாட்டு நம்ம ஜனங்கிட்ட பேசும்போது நம்ம மதம் எவ்வளோ வசதி தெரியுமோ, நம்மளாம் எவ்வளோ வசதி தெரியுமோன்னு பேசக்கூடாது. ஏன், நட்பு என்பது குற்றத்தை குத்தி சொல்லி திருத்த பார்க்கணும். அதுதான் உண்மையான நட்பு. அப்படியே மாற்றி சொல்கிறான். நம்ம பெருமை நம்மளே பேசிக்கிறது தான், அதுதான் இந்து மதத்தை வளர்க்குறது தான். அப்போ நம்ம குறைங்களை யாரை பேசுவோம்? அடுத்தவன் பேசும்போது மட்டும் அவன் மத துவேஷத்தில் பேசுகிறான், நம்ம பேசுனா தான் உண்டு, நம்ம தானே அதெல்லாம் குற்றம் களையணும். அந்த பக்கம்லாம் இல்லை. அது இல்லாமலே அடிச்சு தள்ளின்னு போகிறது, அதிலே எதையாவது சொல்லிட்டு போயிடுது. ஆனால் அந்த மாதிரி கேட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட நிறைய சொன்னேன், இப்படி இந்து மதத்தில் உள்ள என்ன இருக்குது. மாணிக்கவாசர் கூட எனக்கு நிறைய, இன்னொருத்தர் கூட இருந்தார் அதில். அவர் என்கிட்ட கிளாஷிக்காக வந்தார் கிறிஸ்டியானிட்டி இந்துயிசத்தை பற்றிலாம். அதுக்கப்புறம் அவரும் நிறைய பாசிட்டிவாக மாறிட்டார். தாசு சொன்னோடனே எனக்கு ரொம்ப புரியுது. மாணிக்கவாசரை பற்றி தான் சிலதெல்லாம் சொன்னேன். இந்த கடவுளுக்கு எப்படி உருவம் இருக்குது, எப்படி ஒரு லிமிட்டெட் கான்செப்டாவா, பாலித்தீசம், மானாத்தீசம் நிறைய இருக்குது. அது உள்ளே போனேன். ஒரு கடவுள் தான், பல கடவுள் தான். நான் அது விளக்கம் சொன்னேன். அப்படி கிடையாது. இந்துயிசமும் மானாத்தீசம் தான், ஒரு கடவுள் தான். ஒரு இறைவன் பல உருவங்களை எடுக்கிறான், பல அவதாரம் செய்கிறான். இதுதான் எங்கள் கான்செப்ட். எங்களுதும் ஒரு இறைவன் கொள்கை தான். இந்த ஒரு இறைவனே இல்லையா, ஒரு பரபிரமம் தான் மூர்த்திகளாக ஆக்கல் படைத்தல் கழித்தல் தான் ஆரம்பித்து வருது. அதுக்கப்புறம் அவங்களுடைய இது வருது. அப்புறம் ஆதிபராசக்தி தான் அவங்க 3 பேருக்கும் துணையாக தன்னுடைய அம்சமாக 3 துணைகளை படைக்கிறான்னு வருது. எப்படி பார்த்தாலும் ஒன்றுன்ற அங்கிருந்து தான் எல்லாம் வருது நம்மளது இல்லையா. அதனால் எங்களுடைய கொள்கையும் மோனோதியிசம் அப்படின்ட்டுலாம் சொன்னேன். அதில் நிறைய விஷயம் அவளுக்கு புரிய ஆரம்பிச்சு. அப்போது நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நானே சொல்லலை, மாணிக்கவாசகர் சொல்கிறார். மாணிக்கவாசகர் இறைவனை பாடி இறைவனோடு ஜோதியாக கலந்துவார். காட் இஸ் லைட்டுன்னு நான் நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் சொன்னால், எங்கள் இதில் ஆதியும் அந்தம் எல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டையும் வாட்தாடங்கன்னு ஆரம்பிக்குது திருவம்பாவை. ஆதியும் அந்தம் எல்லா அரும்பெரும் ஜோதின்னா என்ன நான் கேட்டேன். நான் சொன்னேன் காட் இஸ் எ கிரேட் லைட். எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தான் தெரியும். ஆனால் இந்த இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சுன்னு அமெரிக்காக்காரங்கிட்ட என்னால் ஈஸியாக பேசிட்டு முடிஞ்சுது. நம்ம ஒரு லோக்கல்காரன்கிட்ட தான் பேச முடியல. அமெரிக்காவில் இருக்கிற அவனையும் இங்கிலீஷை கிட்டல அடிக்கலை. எனக்கு ரேட் என்ன ரொம்ப சூப்பர் பெஸ்ட்டுன்னா, இவனுக்கு தான் யாரோ இந்த இங்கிலீஷை வச்சு நீ எப்படி இதெல்லாம்ன்றான் இவன். அடப்போயா அப்போ தான் புரிஞ்சுது. இது விவேகானந்தரே இதே மாதிரி பண்ணிடுறாங்க. விவேகானந்தர் இங்கிலீஷ் முன்னாடி நிற்க முடியாது. ஆனால் அவர் சன்ஸ்கிருதத்தை இப்படி கிண்டல் அடித்தான். அப்புறம் சொன்னார், வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு தான் வித்தியாசம். அவன் கருத்தை பார்ப்பான், பொருளை பார்ப்பான தவிர இந்த 2ஆம் பட்சத்தை தூக்கின்னு இவனுக்கு பெருசாக்கிவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி என் இங்கிலீஷ் அவங்களுக்கு ட்ரபிளே பண்ணல, எல்லாம் என்ன பாராட்டினான். அப்போ நான் சொன்னேன் மாணிக்கவாசகர் பாடினார், ஆதியும் அந்த எல்லாரும் தெரிஞ்சு, காட் ஹேஸ் நோ பிகினிங், காட் ஹேஸ் நோ எண்ட், ஹேஸ் நோ எண்டிங். அவருக்கு இதுவே கிடையாது, முடிவே கிடையாது. இஸ் எ கிரேட் லைட்டுன்னு பாடினார், அரும் பெருஞ்சோதின்னு பாடினார். அப்படியா, எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் இவங்க கல்லில் செலவு வச்சு கும்பிட்றோம் தான் நான் நினச்சிருந்தேன்னு அவன் சொன்னான். அதுவும் இல்லாமல் நான் இன்னொன்று சொன்னேன். அவங்க முஸ்லீம் சொன்னான், கடவுளுக்கு இவங்க 33
33 கோடி தேவர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது 33 கோடி கடவுளை கும்பிட்றானுங்க. அவ்வளோ கடவுள் எங்கே இருக்கிறாங்க? இல்லைப்பா, அவர்கள் பரிவார தேவதைகள். நீ 33 கோடி கடவுள் நீ அப்படி சொல்கிறது தானே கிண்டல் அடிக்க தான் நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன், ஒரு கடவுளுக்கு ஒரு கோயில்னா கூட எங்கள் இந்தியாவில் 33 கோடி கடவுளும் 33 கோடி கோயில் இருக்கணும். அதை முதல்ல காட்டு. எங்கன்னா காட்டிட்டு நீ கிடையாது அப்படின்ட்டு நீ இதெல்லாம் பண்ணுற. அப்புறம் அவங்க கேட்டாங்க, அப்படின்னா கடவுளுக்கு வந்து அல்லான்றது தான் கடவுளோட. இப்போ நான் சொன்னேன், எங்கள் மாநிலம் சொல்கிறார் அல்லான்ற பேர் கூட கடவுளுக்கு கிடையாதுன்னார். கடவுள் எந்த பேருமே கிடையாதுன்னாருன்னா அவனுக்கு ஷாக் ஆகிட்டானு. என்னடா இவ்வளோ கோடி கடவுளை வச்சுன்னு எந்த பேரும் இல்லைன்ற. ஆமாம், ஓர் நாமம் ஓர் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டாமோன்னு பாடினார் எங்கள் மாணிவாசர். இறைவனுக்கு ஒரு நாமம் ஒரு பேர் கூட கிடையாது, அவனுக்கு ஒரு உருவம் கூட கிடையாதுன்னாரு. காட் ஹஸ் நோ ஃபார்ம்னு தான் நீ சொல்கிற, ஆனால் நீ நேம் இருக்குதுன்ற. அல்லாஹ் இஸ் த ஒன்லி காடுன்ற. காட் நேம் ஆஃப் காட் இஸ் அல்லான்ற. உனக்கு நேம் இது. எங்கள் ஆள் அதை விட சூப்பராக தாண்டி போனார். பேர் கூட கிடையாதுன்னார் கடவுளுக்கு. ஒரு நாமம் ஒரு ஒன்றும் இல்லா இருக்குன்னார். இறைவனுக்கு ஒரு பேரும் கிடையாது, ஒரு உருவமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுன்னார். ஆனால் அதோடு நிற்காம அப்படிப்பட்ட இறைவனுக்கு 1000 திருநாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டோமோ. அப்போ அந்த இறைவனை எப்படின்னா நீ புகழ்வ? திருநாமங்களை நீ சொல்லு, அதான் நீ சொல்லி அவன் புகழைப்பாடு. மாதவா, கேசவா, மதுசூதனா, கோவிந்தா சொல்லு. நீ வைக்கிற பேர் எல்லாம் திருநாமமாக இருக்கட்டும் இல்லையா? திருநா லூட்டச்சா பிக் பாக்கெட்டு இப்படியா வைப்பான். அதனால் திருநாமம்னார். திருநாமம் பேர் சொல்லு. கோவிந்தா, மதுசூதனா இல்லையா, யோகேஸ்வரா, ராஜேஸ்வரா, ராஜேஸ்வரி, நடராஜா, மகாதேவா போயினேரு 1000 நாமம் சொல்கிறான்னாரு. 1000 நாமம் திருநாமம் இருக்கட்டும், அவ்வளோவும் இறைவன் ஏற்றுப்பான். இதுதாங்க இந்து மதம். என்ன அவ்வளோதான். எனக்கு அது வரைக்கும் எடுத்துன்னு அந்த அமெரிக்கன் அத்தோட ஊழ்ந்தான். நான் சொன்னேன், நெக்ஸ்ட்டு வெக்கேஷனுக்கு நான் வந்து ஃபாரின் டூருக்கு போடும்போது கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரணும்னு எனக்கு இப்போவே ஆர்வம் வந்துடுச்சு தாசர். டெஃபினெட்லி நான் வந்து இந்தியாவுக்கு தான் வருவேன். அடுத்தது இந்து கடவுள் போனேன். ஏன்னா நம்பவே முடியல, இவ்வளோ பெரிய கிரேட்னஸ் இருக்குதா நீங்கள் சொன்னோன்னு தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி அந்த கியூபி கேட்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இதை அவங்களும் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிக்கின்னு இருந்தது. இதுதான் ஆக்சுவல் இண்டிவிஷம், இதுதான் அப்படி. அவங்க ரொம்ப புகழ்ந்தாங்க. என்னை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஏதோ ரியல்ட்டார்ன்றாங்க. ரியல்ட்டார்ன்ற அந்த வக்கீல் சம்மந்தமான விஷயம் போகுது. அது அவங்களுக்கு வந்து கஸ்டமர், அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அவங்களுடைய கஸ்டமர் பங்களாதேஷில் இருக்காரா, பெரிய பணக்காரரான். அவருக்கு இவங்க ரியல்ட்டார். ஆனால் அவர் வந்து புத்திஸ்டான். அப்போ என்னுடைய கஸ்டமர் அவர் மூலமாக எனக்கு புத்திசத்தை பற்றி தெரிஞ்சுது. அப்போ நான் வந்து ரொம்ப உயர்வாக புத்திசத்தை உயர்வாக நினச்சேன். ஆனால் இப்போ தாசர் சொல்ல எனக்கு இந்துயிசம் இவ்வளோ உயர்வாக இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. அவர் மூலமாக எனக்கு தெரிஞ்சுது. அவங்களே என்ன பாராட்டினாங்க. எல்லாம் வச்சுக்கிறேன் கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணி. ஏன்னா நம்மளால ஒத்துக்க மாட்டான். அவனுக்கு அப்படியே சாட்சியோடு அப்படியே காட்டினா அதுக்கு முதல்ல நீ ஏன் சொல்கிறேன்னா காட்டிட்டோன்னா இருக்கும்போது போய்டும். அப்போ கூட இருந்தாலும் நான் ஏன் ரெஃபரன்ஸுக்காக அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அவங்க உடனே சொன்னாங்க. அப்போ அவங்கள வந்து மற்ற கிறிஸ்டின் அட்டாக் பண்ணான், மற்ற அமெரிக்கன் கிறிஸ்டின். நீ என்ன தந்தாலும் இந்துயிஸ்தில் நீ வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, இது சப்போர்ட் பண்ணக்கூடாது, நீ கிறிஸ்டியன். நீ என்ன அவங்க உடுன்னு ஃபயர் பண்ணாங்க. ஒரு பேராகிராஃப் அதையும் வச்சுக்கிறேன். அப்படி அவங்க சொன்னாங்க, நான் எப்படி பிறந்ததுலேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லா ஸ்கூலும் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டெய்லி 1 மணி நேரம் பைபிள் கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் பைபிள் படிக்க வச்சாங்க ஒரு டெய்லி 1 மணி நேரம். நான் அதில் இத்தனை கிரேட் பாஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பெரிய ஸ்டேஜ் வந்திருக்கிறேன். அதுக்கு முடிஞ்ச பிறகு இந்த கோர்ஸ்லாம் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் ஏன் தாசர் எங்களுக்கெல்லாம் தெரியாமலே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் ஆளுங்க பண்ணுற வேலை தான். கிறிஸ்டியானிட்டி வந்து உங்களை வந்து சுற்றிலும் ஒரு ஃபென்சிங் போட்டு வேலி போட்டு வெளியில் இருக்கிற உண்மைகள் உங்களை வந்து சேராத அளவுக்கு அவங்க உஷாராக பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் சேட்டனிக்குன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீ முதல்ல தெரிஞ்சுக்கின்னு அப்புறம் மதித்துப்பார். அதனால் அவங்க வந்து வேலி போட்டு அதை இது பண்ணிட்டாங்க. அதான் ஒரு உண்மை அவங்களுக்கு. அப்புறம் அதெல்லாம் ரொம்ப பாராட்டினேன். ரொம்ப நல்லா இருக்குது தாசரோடைய இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் அவங்க கடைசி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் அதுக்கு பதில் சொன்னாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, man believes what he wants to believe, man doesn't believe what he doesn't want to believe. இதுதான் உண்மைன்னாங்க. மனுஷன் எதை நம்பணும்னு அவன் விருப்பப்படுறானோ அதை மட்டும் நம்புகிறான். அவன் எதை நம்பக்கூடாதுன்னு அவன் முடிவு எடுத்துட்டானா அதை அவன் நம்புறது கிடையாது. இதுதான் நம்பிக்கையில் இருக்கிற பலகீனான. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்.
மனுஷன் அவன் முன்னாலே இதை நம்பணும்னு முடிவு எடுத்துகிட்ட தொட்டு அதை நம்புகிறான். இதை நம்பக்கூடாது ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துகிட்டு மீதி மதத்தெல்லாம் நம்பான்றான். இதுதான் அவனுடைய உள்ள முன்னாடியே முடிவு எடுத்துடுது. அவன் எதை நம்பணும்னு விரும்புகிறானோ அதை மட்டும் நம்புகிறான். எதை நம்பக்கூடாது உண்மையாக பொய்யான்றதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. தான் நம்பினதை உண்மைன்னு சாதிக்கிறான். அவ்வளோதான். தான் நம்பாத பொய்ன்னு சாதிக்கிறான். இவ்வளோ தான். இதில் எப்படி உண்மை வரும்? பயங்கரமாக கேட்டாங்க எல்லாம் விட்டு அவங்களுடைய அந்த இதில். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்தீங்களா, கிறிஸ்டியானிட்டின்றோம் எவ்வளோ கூர்மையாக இருந்தது இல்லையா? எனக்கு அமெரிக்கன் கிறிஸ்டியன்ஸு ரொம்ப பாராட்டினேன் நான். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. பாராட்டினேன் இல்லை, மனசார ரொம்ப வாழ்ந்தனால இவ்வளோ ஏன்னா இவ்வளோ ஓப்பன் மைண்டட் ஆகுது. அதே யாஹூ ஆன்சர்ஸ் வந்த எல்லாம் நம்பாளுங்க. அந்த சோக கதையை நான் சொல்ல விரும்பலை. உங்கள் மூடெல்லாம் அவுட் ஆகிடும். அது ஒன்றா இன்னொரு நாள் ஒன்றா தனியாக பார்க்கலாம். அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் ஏதோ இன்றைக்கி தெரில. இது உங்ககிட்ட சேக்கிழாருடைய கதை, அவருடைய பெரிய புராணம் வந்த பிறந்த கதை, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். முடிந்தவரை அடுத்து வருகின்ற வகுப்புகளிலே இந்த 63 நாயன்மார்களை பற்றியும் எப்படி என்பதை தொடர்ந்து என்னால் முடிந்த வரைக்கும் சுருக்கமாக சொல்லணும். முன்ன மாதிரி என்ன வருஷக்கணக்கில் வேணாம். 63 நாயன்மாரும் ஒரு 63 வாரம். 63 வாரம்னாலே ஒரு வருஷம் ஓடிடும் பொழுது இல்லையா? ஒரு மாதத்துக்கு 4 வாரம் தான் இல்லையா? 12 48 வாரம், 1.5 வருஷம் ஓடிடும். அப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு நம்ம கதை பேசலான்னு இப்போ எல்லாருக்கும் குஷியாகி போச்சு. ஜாலியாக மேலே கதை தானே சொல்ல போகிறாரு. இருக்கட்டும், அதில் தத்துவங்களையும் தெரிந்து கொண்டே போகலாம். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வாருங்கள். இதே போல் ஆன்மீகமாகவே புண்ணியமாக நம்முடைய பொழுதுகளை சிறிது நாள், ஒரு வாரத்தில் 1 மணி நேரம் இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். வழக்கம் போல் ராமநாம பஜன் செய்யலாம்.